எசேக்கியேல் 48:11. இஸ்ரவேல் புத்திரர் வழிதப்பி போகையில் லேவியர் வழிதப்பி போனது போல வழிதப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்ட சாதோக்கின் குமாரர் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும். சாதோக்கின் புத்திரராகிய ஆசாரியரை ஆண்டவர் இந்த இடத்துல பாராட்டுறார். அவங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கிறார். ஏன்? அவங்க வழி தப்பி போகல. மக்கள் எல்லாம் வழி தப்பி போயிட்டாங்க, அவங்க வழி தப்பி, லேவியர் கூட வழி தப்பி போயிட்டாங்க. ஆனால் சாதோக்கின் புத்திரராகிய இந்த ஆசாரியர் வழி தப்பி போகவில்லை. என் காவலை காத்து கொண்டார்கள். அவர்கள் காவலில் காத்தார்கள். என் காவலை காத்தார்கள். வழி தப்பி போனா காக்க வேண்டியதை காக்க முடியாது. பாதுகாப்புக்காக என்னென்னமோ செய்யறோம். அதுல ஒண்ணு சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமரா மிக புரட்சிகரமான ஒரு தொழில்நுட்ப சாதனம். ரொம்ப அதிகமான செலவுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் செலவு. எங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து பார்க்கலாம். வீட்டுல கேமரா வச்சுட்டா வெளிநாட்டுல இருந்தும் வீட்டை பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்ப உதவி. ஒரு காவல், இது ஒரு காவல் தான். வயதானவர்களை பார்க்கறதுக்கு, ரொம்ப வயதானவர்கள் அவர்களை விட்டுட்டு போறாங்க வீட்டுல, அவங்க பத்திரமா இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு கேமரா வச்சு பாக்குறாங்க. நாம் சில விஷயங்களை காவல் காக்கிறோம். வழிதப்பி போனா காவல் காக்க முடியாது. காவல் காக்க வேண்டியதை காவல் காக்க வேண்டுமானால் வழிதப்பி போகக்கூடாது. எதை நாம் பாதுகாக்க வேண்டும், எதை காக்க வேண்டும்? பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம பணத்தை பத்திரமா வச்சிருப்போம், அதை பாதுகாப்பா வச்சிருப்போம். தங்கத்தை பாதுகாப்பா வச்சிருப்போம், சொத்தை பாதுகாப்பா வச்சிருப்போம், எல்லாத்தையும் வாகனத்தை பூட்டி வைத்திருப்போம். எல்லாம் பாதுகாப்பா தான் வைக்கிறோம், பாதுகாப்பாக. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பாதுகாக்க வேண்டிய காரியங்கள் சில உண்டு. அதுல ஒன்றை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். 141 சங்கீதம் 1 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும். தன் நாவை காக்கிறவன், நீதிமொழிகள்ல சொல்லப்படுறது, தன் நாவை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். நம்மால நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்று யாக்கோபு 3 படிக்கிறோம். நம்மால முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வாயை காக்கணும். நம்மால முடியாம போயிடும் சில நேரம். அப்ப கர்த்தரை துணைக்கு கூப்பிடணும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். தேவையில்லாத வார்த்தை என் உதட தாண்டி போயிடக்கூடாது. காவல் வையும் ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரேன்னு தாவீது ஆண்டவரிடத்துல சொல்றான். அதனால அதை பாதுகாக்கிறேன், இதை பாதுகாக்கிறேன் என்பதெல்லாம் ரெண்டாவது தான். நான் முதல்ல பாதுகாக்க வேண்டியது நம்முடைய நாக்கு. அவன் சொல்றான், அதே சங்கீதத்துல 6 சொல்றான், அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்டார்கள். நம்முடைய வார்த்தைகள் தள்ளுண்டு போகிறவர்களுக்கு இன்பமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒருத்தன் தள்ளுண்டு போகிறான், கீழே விழுகிறான், அவனுக்கு இன்பமான வார்த்தைகளை நம்ம பேசணும். அது ரொம்ப முக்கியம். முதல்ல அவனை தூக்கிடுவோம், அதுக்கப்புறம் அவன் தப்ப சொல்லுவோம். விழுந்தவனை போய் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்றது என்ன பிரயோஜனம்? அவன் முதல்ல அவனை தூக்கி விட்டுருவோம். யோபை குறித்து அவனுடைய நண்பர்கள் சொல்றாங்க, உம்முடைய வார்த்தைகளால் அநேகரை நீர் தாங்கி பிடித்தீர், அநேகரை நிக்க வைத்தீர் அப்படின்னு சொல்றாங்க. தள்ளுண்டு போகிறவர்களை, கீழே விழுந்து கிடக்கிறவங்களை நம்முடைய வார்த்தைகள் தூக்கி நிறுத்துற வார்த்தைகளா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவனை நிக்க வச்சுட்டு அப்புறம் சொல்லுவோம், எப்பா நீ பண்ணது தப்பு, நீ இது பண்ண, அதான் விழுந்துட்ட, அதுக்கப்புறம் சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் அவன் சொல்றான் 10ஆம் வசனத்துல, துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்கள், நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன். நம்பிக்கையான வார்த்தைகள். நான் வலைக்கு தப்பி கடந்து போவேன். என்ன வந்தாலும் நான் தப்பி கடந்து போய்கிட்டே இருப்பேன். என்ன வலையோ கண்ணியோ குடியோ எதுவோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என்னை சிக்க வைக்க முடியாது, என்னை தடுக்க முடியாது. என் பயணம் தொடரும், நான் போக வேண்டிய தூரம் நீண்ட தூரம் என்கிற நம்பிக்கையின் வார்த்தைகள். மற்றவர்களை தூக்கி விடுகிற வார்த்தைகள் நம்பிக்கையின் வார்த்தைகள். நம்மை குறித்து நம்பிக்கையின் வார்த்தைகள். பேசுறதுக்கு நம்முடைய வாய் காவல் வைக்கப்பட வேண்டும். நாமும் பாதுகாக்கணும், கர்த்தரை இடத்திலையும் கேட்கணும் பாதுகாக்கும்படி. ஆகவே நம்முடைய வார்த்தைகளை காத்துக் கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.